அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்துல் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வாலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். கண்ணியமிக்க எல்லாம் அல்ல அந்த ஏக இறைவனுடைய அடியார்களே, இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உங்கள் மீதும் என் மீதும் என்றென்றளவட்டுமாக என்ற பிரார்த்தித்த வண்ணம் எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியமிக்க எல்லாம் அல்ல அந்த அல்லாஹின் அடியார்களே, இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதன் எத்தனையோ அருட்கொடைகள் அவனுக்கு அருள் இருந்தாலும், எத்தனையோ விஷயங்களை இறைவன் அவனுக்கு கொடுத்திருந்தாலும், அந்த இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய விஷயத்தில், இறைவனை பின்பற்றக்கூடிய விஷயத்தில் மக்கள்களாக இருக்கக்கூடியவர்கள் சரியான முறையில் பயன்படுத்த தெரியாமல், அல்லாஹ் கொடுத்த அருட்கொடைக்கு நன்றி செலுத்தாமல் இன்றைக்கு இருக்கக்கூடிய மக்கள் வாழ்ந்து வருகிறார்கள். அல்லாஹ் இந்த உலகத்தில் உள்ள மனிதர்களுக்கு ஏராளமான அருட்கொடைகளை வழங்கியுள்ளான். அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் கூறும் பொழுது கூட, இந்த உலகத்தில் நான் ஏராளமான அருட்கொடைகளை வழங்கி இருக்கிறேன், அதை நீங்கள் எண்ண வேண்டும் என்று சொன்னால் உங்களால் எண்ணி முடிக்கவே முடியாது. அப்படி அல்லாஹ்வினுடைய அருட்கொடையை நாம் ஒவ்வொன்றாக எண்ணிக்கொண்டே இருந்தாலும் நம்மளால் எண்ணி முடிக்கவே முடியாது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இப்ப இவ்வளவு அருட்கொடைகளை இறைவன் நமக்கு வழங்கி இருக்கிறான். அந்த இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய விஷயத்தில், அந்த இறைவனுக்காக தொழுகையை நிறைவேற்றக்கூடிய விஷயத்தில் இன்றைக்கு இருக்கக்கூடிய மக்களில் பலர் அசட்டுத்தனமாகவும் சாதாரண ஒரு போக்கை கடைபிடிக்கக்கூடிய நிலையில் இன்றைக்கு இருக்கிறார்கள். அல்லாஹுவினுடைய ஆலயங்கள் அருகில் இருந்தாலும், அல்லாஹுவின் தொழுகைக்காக அழைப்பதற்குரிய பாங்கினுடைய ஓசை தம்முடைய காதுகளில் கேட்டாலும் அதை உதாசீனப்படுத்திவிட்டு, அதை கண்டுகொள்ளாமல், தொழுகை நடைபெற்றது என்று சொன்னாலும் தன்னுடைய காதுகளில் கேட்டும் கேட்காதை போல் இருக்கக்கூடிய நிலையில் இன்றைக்கு மக்கள்களில் அதிகமானோர் இருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய மக்களில் ஒரு சில பேர் தொழுகையை நிறைவேற்றினாலும், ஆண்களாக இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் பெண்களாக இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும், தொழுகை என்கிற ஒரு விஷயத்தை இறைவன் நமக்கு கடமையாக்கி இருக்கிறான். அதற்காக இறைவனை நாம் தொழ வேண்டும், இறைவனை வணங்க வேண்டும் என்பதற்காக தொழுகையை நிறைவேற்றினாலும் அவர்கள் தான் மட்டும் தொழுது கொண்டு வீட்டில் உள்ள பிள்ளைகளை தூங்க செய்யக்கூடிய நிலை, மனைவியை தூங்கக்கூடிய செய்யும் நிலை, பெற்றோரை தூங்கக்கூடிய செய்யும் நிலை, தான் ஒருவன் மட்டும் தொழுதால் போதும், தான் தொழுது நன்மைகளை சேர்த்தால் போதும், தான் சொர்க்கத்திற்கு போனால் போதும் என்று இன்றைக்கு மக்கள்களாக இருக்கக்கூடியவர்களில் அதிகமான நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் இதுதான், தான் தொழுதால் போதும் என்று. ஆனால் குல்லுக்கும் ராயின் குல்லுக்கும் மசூஆ, நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரி, உங்களுடைய பொறுப்பை பற்றி நாளை மறுமையில் விசாரிக்கப்படுவீர்கள். உங்களுக்கு வழங்கப்பட்ட பிள்ளை செல்வங்களும் மனைவியும் பெற்றோரும் உறவினரும் இவர்களில் யார் யார் உங்களுக்கு கீழே பொறுப்பில் வருகிறார்களோ அவர்கள் அனைவருமே உங்களுக்கு பொறுப்புதாரி. உங்களுடைய பொறுப்புகளை பற்றி நாளை மறுமை நாளில் இறைவன் கண்டிப்பாக விசாரிப்பான். நாம் 5 நேர தொழுகையை நிறைவேற்றினாலும், அல்லாஹ்வினுடைய பாதையில் நாம் ஜக்காத்துகளை வாரி வழங்கினாலும், நாம் ரமலானுடைய மாதங்களில் நோன்பு நோற்றாலும், அல்லாஹ் கடமையாக்கிய ஹஜ்ஜுகளை செய்தாலும், அது மட்டும் இல்லாமல் நாம் ஏகப்பட்ட பள்ளிவாசல்கள் கட்டுவதற்கு பொருளாதாரங்களை வழங்கினாலும், பொறுப்பு என்கிற ஒரு விஷயத்தை பற்றி அல்லாஹ் கேட்கும் பொழுது, உன்னுடைய பெற்றோருக்கு ஒரு பொறுப்பை நாங்கள் வழங்கினோமே, உன்னுடைய பிள்ளையை பார்த்துக் கொள்ளக்கூடிய ஒரு பொறுப்பை வழங்கினோம், நீ ஹஜ்ஜி செஞ்சில, இந்த நன்மைகளை உன்னுடைய வீட்டுல சொன்னியா, நீ பள்ளிவாசல் கட்டுவதற்காக பொருளாதாரங்களை வழங்கினாய், உன்னுடைய உறவினர்களிடம் பொருளாதாரம் வழங்க சொன்னியா என்று இறைவன் அதற்கும் கேள்வி கேட்பான். நாம் நன்மைகளை செய்தாலும், நன்மையான காரியங்களில் ஈடுபட்டாலும்,
குடும்பத்திற்கு சொல்லாததின் காரணமாக நாம் எவ்வளவு நன்மைகளை சேர்த்தாலும் அந்த நன்மையை இழக்கக்கூடிய இடத்தில் நாம் இருந்து கொண்டு இருக்கிறோம். இப்ப எவ்வளவு பெரிய விஷயம், நம்ம செய்யக்கூடிய நன்மைகள் அனைத்துமே நொடி பொழுதில் போகக்கூடிய நிலையில் இருக்கிறோம். ஆனால் நாம் நன்மைகளை செய்தால் போதுமா, நாம் ஒருவர் சொர்க்கத்திற்கு போனால் போதுமா என்ற ஒரு எண்ணத்தில் எந்த ஒரு மனிதனும் இருக்கக்கூடாது. அதற்காக தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார், சொத்தை கொடு யா அல்லாஹ், எனக்கு பொருளாதாரத்தை கொடு யா அல்லாஹ், எனக்கு பிள்ளைகளை கொடு யா அல்லாஹ், எனக்கு சொத்துக்களை கொடு யா அல்லாஹ், எனக்கு சொர்க்கத்தை கொடுன்னு கேட்கிறீங்கல்ல. மலக்குமார்களினுடைய துவாவை பெறுவதற்கு நான் ஒரு விஷயம் சொல்லவா? மலக்குமார்கள் உங்களுக்காக துவா கேட்பார்கள். அப்ப சஹாபாக்கள் ஆர்வமா, அல்லாஹ்வுடைய தூதரே சொல்லுங்க, நாங்க என்ன செய்யணும்? நீங்கள் உங்களில் யாராவது உங்களுக்கு கண்ணுக்கு முன்னால் இல்லாத சகோதரருக்கோ உறவினருக்கோ நண்பருக்கோ நீங்கள் அவருக்காக நன்மையை நாடி பிரார்த்தித்தீர்கள் என்று சொன்னால், யா அல்லாஹ், என்னுடைய நண்பருக்கு கைகால் சோத்த கொடு யா அல்லாஹ், என்னுடைய சகோதரனுக்கு கைகால் சோத்த கொடு யா அல்லாஹ், என்னுடைய பெற்றோருக்கு கைகால் சோத்த கொடு, அவர்களுக்கு செல்வங்களை கொடு என்று நாம் இறைவனிடத்தில் கோரிக்கை வைத்தோம் என்று சொன்னால், மலக்குமார்களாக இருக்கக்கூடியவர்கள், அல்லாஹ் படைத்தானே மலக்குமார்கள் என்ற படைப்பு, அந்த மலக்குமார்கள் நமக்காக துவா செய்வார்கள் இறைவனிடத்தில். யா அல்லாஹ், இவர் என்ன பிரார்த்தனை செய்கிறாரோ அதை அப்படியே இவருக்கும் நிகழ்த்து என்று மலக்குமார்கள் துவா செய்வார்களாம். எவ்வளவு பெரிய விஷயம், எவ்வளவு பெரிய நன்மை. இதற்காக தான் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் பிறருக்காக பிரார்த்திக்கக்கூடிய எண்ணத்தை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். பிறருக்கும் நன்மையை ஏவும்படி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கட்டளையிட்டிருக்கிறார்கள். எதிரியாக இருந்தாலும் மார்க்கத்திற்கு முரணாக கேட்டாலும் அவருக்காக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் பிரார்த்திக்கக்கூடிய இடத்தில் இருக்கிறார்கள். ஒரு அழகிய சம்பவம், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒரு சபையில் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி அமர்ந்து கொண்டிருக்கும் பொழுது சுற்றி சஹாபாக்கள் இருக்கிறார்கள். அப்பொழுது ஒரு இளைஞன் வருகிறான், அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் கேட்கிறான், அல்லாஹ்வினுடைய தூதரே, எனக்கு விபச்சாரம் செய்வதற்கு அனுமதி கொடுங்க. விபச்சாரம் என்பது பாவங்களில் மிகப்பெரிய பாவம். யார் அதை செய்கிறாரோ, திருமணம் ஆனவராக இருந்தால் கல்லெறி தண்டனையும், திருமணம் ஆகாதவராக இருந்தால் சாட்டை அடியும் என்று சட்டங்கள் இருக்குது. அப்ப இந்த ஒரு நேரத்துல இப்படி ஒரு வேலையில இளைஞர்கள் கேட்ட உடனே சஹாபாக்கள் கொந்தளிக்கிறாங்க, கட்டைகளை தூக்குகிறார்கள், அவரை அடிப்பதற்கு செல்லுகிறார்கள். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர், அவர் அடிக்காதீங்க, அவரை எதுவும் செய்யாதீங்க, என்னுடைய அருகில் கொண்டு வா என்று அவருக்கு தாவாக்களை செய்கிறார்கள். செய்து முடித்ததற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் இறைவனிடத்தில் பிரார்த்திக்கிறாங்க. யாருன்னே தெரியல, சொந்தக்காரரும் இல்ல, தெரிஞ்சவரும் கிடையாது. ஏதோ ஒரு இளைஞர் அவர் மார்க்கத்துக்கு ஹராமா கேட்கிறாரு, பாவங்களில் மிகப்பெரிய பாவங்களில் ஒன்றை செய்ய அனுமதி கேட்கிறார். இருந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதர், என்னுடைய இறைவா, இவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக, இவருக்கு அருள் புரிவாயாக. எவ்வளவு பெரிய வார்த்தை. யாரென்றே தெரியாத நபருக்காக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் பிரார்த்திக்கக்கூடிய வேலையில் இருந்திருக்கிறார்கள், துவா செய்யக்கூடிய வேலையில் இருந்திருக்கிறார்கள். ஆனால் நாம் மட்டும் நன்மைகளை செய்தால் போதாது, நாம் மட்டும் கற்றுக்கொண்டால் போதாது, நாம் மட்டும் தொழுகையை பேணிக் கொண்டால் போதாது. நாம் எவ்வாறு தொழுகிறோமோ, நாம் எவ்வாறு நோன்பு நோக்கிறோமோ, நாம் எவ்வாறு நன்மைகளை செய்கிறோமோ அதை தம்முடைய குடும்பத்தில் உள்ளவரிடத்திலும், பிள்ளைகளிடத்திலும், நண்பர்களிடத்திலும் மார்க்கத்தை சொல்லி தொழுகையின் பால் அழைக்கக்கூடிய நன்மக்களாகவும், தொழுகையை நிறைவேற்றக்கூடிய நன்மக்களாகவும் வல்ல இறைவன் உங்களை என்னை வாக்கிடுவானாக கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன். வாகிரதன் அல்ஹம்துலில்லாஹ்.